ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷர்மிளா மகாலட்சுமி விலாக்ஸ். நான் ஷர்மிளா. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காய்கறி எல்லாம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணலாம் ஃப்ரிட்ஜில் ஒரு 1 வீக் 2 வீக்ஸ் வரைக்கும் எப்படி கெட்டு போகாமல் வைக்கலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் காட்டியிருக்கேன். அண்ட் அதோட வேலைக்கு போகிற லேடிஸ்க்கு கூட வேலையை ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய மாதிரியான ஈஸியான டிப்ஸும் அதில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்லா காய்கறியும் நான் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன். பிக் பாஸ்கெட்டில் போட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே எல்லா காய்கறியும் வந்துருச்சு. ஸோ இது எல்லாத்தையும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணிக்க போகிறோம். நான் என்னென்ன காய்கறிகள் இந்த வாரம் சமைக்க போகிறேன் அப்படின்றத பிளான் பண்ணிவிட்டு நான் அந்த மாதிரி வாங்கியிருக்கேன். சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், தேங்காய், அப்புறம் முருங்கைக்காய், கருவேப்பிலை, கொத்தமல்லி மட்டும் எனக்கு கிடைக்கல. ஸோ அதுக்கப்புறம் புதினா எல்லாமே வாங்கி வச்சிட்டேங்க. கேப்சிகம் எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ இது எல்லாமே வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஒன்று ஒன்றா ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். எப்படி இதை ஸ்டோர் பண்ணால் ஒரு 1 வீக் 2 வீக்ஸ் வரைக்கும் வரும் அப்படின்றதையும் நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் நம்ம வேலையை எப்படி ஈஸியாக முடிக்கலான்றதையும் நான் காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் கருவேப்பிலை எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிட்டோம் இல்லையா. ஸோ வாஷ் பண்ண உடனே இதெல்லாமே அப்படியே வைக்க முடியாது. கருவேப்பிலை அண்டு மிளகாலாம் அப்படியே வைக்க முடியாது. ஸோ காம்பை கிள்ளி தான் நம்ம வைக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு அது ஆறுறதுக்குள்ளேயே நம்ம காம்பெல்லாம் கிள்ளி வச்சிட்டோன்னா அது அப்படியே ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பாக்ஸ்குள்ளே வச்சுக்கலாம். கூப்பிட்டு எப்போவுமே எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவான். துணி காய போட போனால் துணியெல்லாம் எடுத்துகிட்டு கொடுப்பான். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு அவனும் மிளகாயெல்லாம் காம்பை கிள்ளி கொடுத்துட்ருந்தான். அதுக்கப்புறம் புதினா இலை எல்லாமே உருவி வச்சுட்டேன். ஸோ இப்போ இதெல்லாமே நம்ம கொஞ்சம் நேரம் ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம கண்டெய்னரில் போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ புதினா இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஏதாவது நம்ம டிஃபன் பண்ணுவோம் இல்லையா, இட்லி தோசை அந்த மாதிரி பண்ணும்போது புதினா சட்னிலாம் செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஸோ அந்த மாதிரி நம்ம நல்லா பல்காக புதினா வாங்கி ஸ்டோர் பண்ணிவிட்டு ஒரு 2 தடவை ஒரு வாரத்துக்கு நம்ம சட்னி அரைச்சிக்கலாம். அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே ட்ரை ஆகிக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா பீன்ஸ் எல்லாத்தையும் நம்ம வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வச்சாச்சு. அதையும் இப்போ நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். பீன்ஸ்லாம் நம்ம பொரியல் பண்ணுவேன். அண்ட் அதோடு ஏதாவது கிரேவி மாதிரி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவேன். ஸோ கிரேவி பதத்துக்கு எப்படி கட் பண்ணுவோமோ அந்த மாதிரி ஒரு கேப் விட்டு ஒரு சைஸில் நான் கட் பண்ணி வச்சுக்குவேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்ச் நம்ம ஸ்டோர் பண்ணிக்க போகிறோம். அண்டு நம்ம அதிகமாக பீன்ஸ் பொரியல் தானே பண்ணுவோம். ஸோ பொரியலுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப குட்டி குட்டியாக சாப் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்க போகிறோம். அதை ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்க போகிறோம். இதுக்கு டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணிக்கலாம். டிஷ்யூ பேப்பர் ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு ஃப்ரிட்ஜில். ஏன்னா அதுதான் ஈரப்பதத்தெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கும். நமக்கு காய்கறியும் கெடாமல் பார்த்துக்கும். ஸோ கண்டிப்பாக டிஷ்யூ பேப்பர் நம்ம வீட்டில் கட்டாயம் இருக்கணும். இந்த மாதிரி காய்கறி எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா 1 வீக்குள்ளேயே நம்ம யூஸ் பண்ணிடணும். இந்த மாதிரி நம்ம ரொம்ப குட்டி குட்டியாக சாப் பண்ணி இந்த மாதிரிலாம் வைக்கிறோம் இல்லையா, அதெல்லாம் 1 வீக்குள்ளேயே நம்ம யூஸ் பண்ணிடணும். இப்போ நான் கட் பண்ணுறேன்னா ஒரு 2 டேஸ்க்குள்ளேயே நான் இதை யூஸ் பண்ணிடுவேன். ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன் இந்த மாதிரி கட் பண்ண சொல்கிறேன்னா, வேலைக்கு போகிற லேடிஸ் குக் பண்ணுறதை விட அவங்களுக்கு கஷ்டமான வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த காய்கறி தான் நறுக்கிறது. இன்னொன்று மீல் பிளானிங் வேணும். நமக்கு பிளானிங் இருந்தால் தான் அந்த வேலையை ரொம்ப ஈஸியாக நம்ம முடிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிட்டு கீழே பேஸ்கெட் இருக்கும் இல்லையா, அந்த பேஸ்கெட்லேயே நான் வச்சுட்டேன். அதில் என்னென்ன வச்சுருக்கேன்னா பிரியாணி இலை ஒரு பாக்ஸில் இருக்கும். ஒரு பாக்ஸில் இந்த பிரியாணிக்கு தேவையான மசாலா ஐட்டம்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த கிராம்பு, ஏலக்காய் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் ஒரு இதில் இருக்கும். ஜாதிக்காய் அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாக்ஸு. ஏன் கேட்டிங்கன்னா 3 கிரிட்டாக இருக்கும். இதில் நமக்கு தேவையான பொருளை எல்லாம் ஒரே பாக்ஸ்குள்ளே வச்சுக்கலாம். நம்ம தேவைப்படும் போது அப்படியே ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு யூஸ் பண்ணிவிட்டு கொண்டு வச்சிடலாம். ஸோ இது எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். இது வாங்கி ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் ஆகிருக்கும். ரொம்ப சூப்பராக உழைக்குது. நான் இதை தான் அடிக்கடி எடுப்பேன். ஃப்ரிட்ஜை தந்தாலே இந்த பாக்ஸ் தான் எடுக்கிற மாதிரி வரும் குக் பண்ணுறப்போ. இதில் நான் என்ன அதிகமாக ஸ்டோர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் இந்த 3க்குனே இந்த பாக்ஸ் தான். வேறு பாக்ஸில் நான் போடவே மாட்டேன் இந்த பாக்ஸ் வந்ததுக்கப்புறம். அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா அடியில் எல்லாமே டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு நம்ம நல்லா ட்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கருவேப்பிலையை அப்படியே நம்ம ஸ்டோர் பண்ணணும். ரொம்ப அழுத்தக்கூடாது. இப்படி வச்சுட்டு அதை கையை வச்சு அழுத்தி இன்னொன்று மேலே வைக்கக்கூடாது. அது மேலேயே லைட்டாக இப்படி தூவி விடுற மாதிரி தூவி விட்டு அதுக்கு மேலே ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு தான் நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கணும். அப்போ தான் கருவேப்பிலையும் அழுகி போகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும்.
இன்னொன்று எந்த காய்கறியாக இருக்கட்டும், இந்த மாதிரி கருவேப்பிலை, கொத்தமல்லியாக இருக்கட்டும், வாஷ் பண்ணி ட்ரை பண்ணிவிட்டு உள்ளே வைங்க. இப்போ நீங்கள் நல்லா குக் பண்ணும்போது எண்ணெய் நல்லா சூடாக இருக்கப்போ அப்போதைக்கு கருவேப்பிலையை கழுவி அப்படியே ஈரத்தில் போட்டிங்கன்னா அப்படியே தெறிக்கும் மூஞ்சியில். ஸோ அதனால் ஃபஸ்ட்டே வாஷ் பண்ணிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா டேரெக்டாக நீங்கள் வந்து எடுத்து குக் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீட்டாக சுத்தமாக இருக்கும். உங்களுக்கு வந்து எண்ணெயும் தெரிச்சிக்காது ஃபேஸில். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. நிறைய பேர்த்துக்கு எண்ணெய் தெரிக்கிறது இது ஒரு ரீசனாக தான் இருக்கும். அப்போதைக்கு நான் வந்து கருவேப்பிலையை கழுவி சூடான எண்ணெய்க்குள்ளே போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. அண்ட் இன்னொரு பாக்ஸில் பார்த்திங்கன்னா நான் பச்சை மிளகாயெல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். பச்சை மிளகாவுமே எப்போவுமே பார்த்துடணும். நம்ம காம்பு கிள்ளும் போதே பார்த்துடணும். ஏதாவது 1, 2 அழுகி இருந்தாச்சு, ஓரத்தில் ஏதாவது ஒன்று அழுகி இருந்துச்சுன்னா கூட அதை தூக்கி போட்டுருங்க. ஏன்னா பச்சை மிளகா பொறுத்த வரைக்கும் என்னென்னா அழுகியிருந்தாலும் கூட இருக்க எல்லாத்தையும் சேர்த்து அழுக வச்சிரும். ஸோ அதனால் அதையும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். இன்னொன்று ஏன் எம்டியாக வச்சுருக்கேன்னா எனக்கு கொத்தமல்லி கிடைக்கல. ஸோ அதனால் ஃப்ரீயாக விட்டுட்டு கொத்தமல்லி கிடைச்ச உடனே கழுவி அதையும் நல்லா ட்ரை பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு நான் அதை வந்து டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுருவேன். கொத்தமல்லி தான் ரொம்ப ரொம்ப நம்ம சமையலுக்கு தேவை. ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக நான் யூஸ் பண்ணிப்பேன். அண்டு நம்ம வந்து காலிஃப்ளவர்லாம் வாங்குகிறோம் இல்லையா, ஸோ அதெல்லாம் ஃபஸ்ட்டே வாஷ் பண்ணிவிட்டேன். நான் அதை வாஷ் பண்ணிவிட்டு சும்மா லைட்டாக வாஷ் பண்ணால் போதுங்க. ஏன்னா நம்ம சமைக்கும் போது அது ஹாட் வாட்டரில் போட்டு தான் நம்ம வந்து சமைப்போம். ஸோ வாஷ் பண்ணிவிட்டு நான் அதை குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுக்கிறேன். எப்படி நம்ம குக் பண்ணுறதுக்கு தேவைப்படுமோ அந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் போட்டு மேலே இருக்குது பார்த்திங்களா, இந்த கவர் பார்த்திங்கன்னா லிட்டு மாதிரியே இருக்கும். இது வந்து லிட்டுக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ணுறது தான். இது பார்த்திங்கன்னா நான் மீஷோவில் வாங்கினேன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து எல்லா கண்டெய்னருக்கும் இந்த மாதிரி நீங்கள் க்ளோஸ் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டுங்க. ஸோ இந்த மாதிரி நான் க்ளோஸ் பண்ணி வச்சுக்குவேன். இது ஒரு 2-3 டேஸ்க்குள்ளே நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுனால இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சுக்கிறோம். இல்லைன்னா ஏர் டைட்டான பாக்ஸில் போட்டு வச்சிட்டிங்கன்னா 1 வாரம் 2 வாரம் வரைக்கும் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெய்லி நம்ம வந்து வீட்டில் பூஜை பண்ணுவோம் இல்லையா, அப்போ வந்து பூவெல்லாம் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைப்போம். நான் பார்த்திங்கன்னா வியாழன் அதுக்கப்புறம் திங்கக்கிழமை, ஸோ 2 டேஸில் வந்து பூ வாங்கி வச்சுருவேன். அது அந்த வாரம் முழுக்க வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அப்படி வாங்கும்போது என்ன பண்ணுவேன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பூவெல்லாம் வந்து அடியில் 2 டிஷ்யூ பேப்பர் விரிச்சிட்டு பூ வைப்பேன். அதுலேயும் பார்த்து வைக்கணுங்க. ஏதாவது ஒரு பூ வந்து அழுகி இருந்தால் கூட அதை தூக்கி வெளியே போட்டுட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க பூக்களை மட்டும் எடுத்து வச்சுட்டு அது மேலே ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கணும். இதையுமே ரொம்ப அழுத்தி க்ளோஸ் பண்ணக்கூடாது. இடம் இல்லைன்னு வேறு கண்டெய்னரில் கூட போட்டு வச்சுக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா எதுவுமே அதிகமாக செலவெல்லாம் பண்ணலை. என்கிட்ட இருக்கிற கண்டெய்னரை வச்சு நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி கூட நீங்களும் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஜார் ஒரு 1 லிட்டர் அளவுக்கு பிடிக்கிற அளவுக்கு ஒரு கண்ணாடி கண்டெய்னரில் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்திங்கன்னா அதுலேயும் பூவெல்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கிறேன். எதையுமே ரொம்ப கை வச்சு அழுத்தக்கூடாது. சும்மா மேலாக போட்டு அது மேலே ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு தான் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கணும். ஏன்னா ரொம்ப அழுத்த அதுக்கு ஏர் ஃப்ளோ இருக்காது, பூவெல்லாம் ரொம்ப அழுகி போயிடுங்க. ஸோ அதனால் அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஸோ இப்போ எல்லாத்தையுமே வச்சு நான் வந்து கண்டெய்னரும் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். இதையும் வந்து அப்படியே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்க வேண்டியது தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஷ்ரூம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா ஒரே நாளில் இதை நான் சாப்பிட்ருவோம். 1 நாள் 2 நாளில் சாப்பிட்ருவோம். அப்போ என்ன பண்ணுவேன்னா ஃபஸ்ட்டே நம்ம இன்றைக்கி வாங்கியிருக்கோம் நாளைக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பாக்ஸோடு இந்த கவரோடு அப்படியே வச்சிடலாம். இல்லை ஒரு 2 டேஸ் ஆகட்டும், நம்ம வந்து மீல் பிளானிங்கில் வந்து இது இல்லை அப்படின்னா என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி ஒரு பேப்பர் பேக்கே வந்திருக்கும். நம்ம ஆன்லைனில் வாங்கினாலும் சரி கடைகளில் வாங்கினாலும் இந்த மாதிரி பேப்பர் பேக் தருவான். அதில் நீங்கள் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரு 2-3 நாளைக்கு மேலேயே வருங்க. 4 நாள் கூட வரும்னு வைங்களேன். அந்த மாதிரி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வெண்டைக்காயெல்லாம் பார்த்திங்கன்னா நான் குழம்புக்கும் யூஸ் பண்ணுவோம், பொரியலுக்கும் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. நான் என்ன பண்ணுவேன்னா ஃபஸ்ட்டு குழம்புக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு பேட்சை ரெடி பண்ணி தனியாக ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து பொரியலுக்கு தனியாக அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணிக்க போகிறேன். இன்னொன்று நம்ம வந்து வெண்டைக்காய் இந்த மாதிரி கேரட்டை கூட நம்ம வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கலாம். எந்தெல்லாம் நம்மளால் நறுக்கிறதுக்கு லேட் ஆகும் அப்படின்னு யோசிக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் இந்த மாதிரி நம்ம வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுக்கான கண்டெய்னர் நல்லா இருந்தது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அதெல்லாம் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுங்கள்.
அதே மாதிரி இப்போ நான் இதை கட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 2 டேஸ்க்குள்ளே நான் இதை சமைச்சிருவேன். இப்போ வெண்டைக்காய் குழம்பு வைப்பேன், அடுத்த நாள் வெண்டைக்காய் பொரியல் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி நான் பண்ணிக்குவேன். மீல் பிளான் படி தான் நான் வந்து காய்கறியும் வந்து ஸ்டோர் பண்ணுவேன். இப்போ நான் கேரட்டு நாளான்னைக்கு பண்ண போகிறதில்ல அப்படின்னா கேரட்டை வந்து இந்த மாதிரி க்யூபாக இந்த மாதிரிலாம் கட் பண்ணிக்க மாட்டேன். அதுக்கப்புறம் 3rd டே தானே யூஸ் பண்ணிக்க போகிறோம், அதனால் கார்னர்ஸ் மட்டும் கட் பண்ணி உள்ளே வச்சுருவேன். ஸோ அதையும் நீங்கள் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து கண்டிப்பாக வச்சுக்கணும். அதே மாதிரி இந்த ஆனியன், கார்லிக் இதெல்லாம் வந்து பீல் பண்ணுறதெல்லாம் வந்து அன்னைக்கு தான் பண்ணுவேன். இப்போ நீங்கள் வேலைக்கு போகிறவங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வெங்காயம், ஆனியன் எல்லாத்தையும் குட்டி குட்டி வெங்காயம்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அதை தோல்லாம் விரிச்சிட்டு உள்ளே வைக்கலாம். கட் பண்ணி தான் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. தோல் விரிச்சிட்டு நீங்கள் ஒரு பாக்ஸில் போட்டு மூடி வச்சுட்டு நெக்ஸ்ட் டே நீங்கள் அதை சமைக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அதே மாதிரி கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா நான் இது என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கான். நான் என்ன பண்ணாலும் என் கூடையே சுற்றிட்டுருப்பான். அதான் என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஒன்று ஒன்றா எடுத்து பார்த்துட்ருக்கான். இப்போ வந்து வெண்டைக்காய் எல்லாத்தையும் வந்து ஸ்டோர் பண்ணிக்க போகிறோம் பாக்ஸில் போட்டு. ஸோ இந்த மாதிரி குழம்புக்கு தனியாக, அதுக்கப்புறம் பொரியலுக்கு தனியான்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடியே வந்து கட் பண்ணி வச்சுக்க போகிறோம். இப்போ கட் பண்ணிட்டோம்னா மீல் பிளான் கண்டிப்பாக பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த கட் பண்ணுறதும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், வேலையும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஸ்டோர் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும். இன்னொன்று நம்ம வந்து எந்த பாக்ஸில் என்ன வச்சுருக்கோம் அப்படின்றது நமக்கு மைண்டில் நல்லாவே ஞாபகம் இருக்கும். இப்போ கடையில் வாங்கிட்டு வந்த உடனே அப்படியே ஒரு கவரில் சுற்றி உள்ளே வச்சுருவோம். அது ஒரு மாதம் ஆனால் கூட சிலர்லாம் மறந்துடுவாங்க. நான் பார்த்த வரைக்கும் நிறைய லேடிஸ் அப்படி இருக்காங்க. அதே மாதிரி சாப்பாடு லெஃப்ட் ஓவர்ஸ் எல்லாம் வைப்பாங்க, அது அழுகி ஒரு மாதிரி வாடை வர வரைக்கும் வச்சுருந்து அப்புறம் தூக்கி போடுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்காதீங்க. கண்டிப்பாக வந்து என்னென்ன பொருள் வச்சுருக்கோம் அப்படின்றத அப்பப்போ செக் பண்ணுங்கள், ஃப்ரிட்ஜை வந்து செக் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம வைக்கும்போது ஸ்டோர் பண்ணுறதும் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொன்றுக்கும் மெனக்கெடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணுறோம் இல்லையா, அப்போ வந்து நமக்கு தெரிஞ்சிடும் என்னென்ன இருக்குது இதில் இருக்குது அப்படின்றது தெரியும். இன்னொன்று வேஸ்ட் ஆகாமல், இப்போ விலைக்கு காய்கறி விற்கிற விலைக்கு நம்ம வந்து ஒன்றும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து காய்கறிகள்லாம் ஒவ்வொன்றுக்கும் கட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது, நாளைக்கு நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம், நாளைக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கே ஒரு ஐடியா வரும் மீல் பிளான் இல்லைனாலும். அதுக்கப்புறம் கேரட்லாம் சைடில் கார்னர்ஸ் மட்டும் கட் பண்ணுறேன், ஏன்னா அதை ரொம்ப சீக்கிரம் அழுகுன்ட்டு. அதே மாதிரி முருங்கைக்காயும் 2-3 கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கேப்சிகமாக கட் பண்ண முடியாது, அப்படியே தான் நம்ம ஸ்டோர் பண்ணணும். தக்காளியெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நெட் பேக்கில் யூஸ் பண்ணுறேன். இந்த நெட் பேக் பார்த்திங்கன்னா ஒரு 4 இயர்ஸ் ஆகிடுச்சு. இதை நான் வாங்கும்போதே நான் வந்து காட்டியிருப்பேன், டிமார்ட்டில் வாங்கினேன் 45 rupees அப்படின்னு சொல்லிட்டு. இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டுங்க. இந்த மாதிரி நம்ம தக்காளி எல்லாம் அதுக்குள்ளே வச்சு ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு ஒரு 2 வீக்ஸ் வரைக்கும் நல்லாவே இருக்கும், எதுவுமே ஆகாது. இப்போ இந்த மாதிரி பேக்ஸில் வந்து நீங்கள் வெண்டைக்காய் வைக்க முடியாது, சுருங்கி போயிடும். கேரட்டை வைக்க முடியாது, சுருங்கிடும். ஸோ அதில் என்ன மாதிரி வைக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் வைக்கணும். இப்போ நான் கேரட்டையும் ஒரு ரோல் பண்ணி டிஷ்யூ பேப்பர்லேயே ரோல் பண்ணி வச்சுக்கிறேன். அதே மாதிரி வந்து முருங்கைக்காயும் வந்து டிஷ்யூ பேப்பர்லேயே ரோல் பண்ணி அந்த பாக்ஸ்குள்ளே வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம கேப்சிகம் வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் வந்து ரோல் பண்ணிவிட்டு வெளியே அந்த ஸ்கின் தெரியாத அளவுக்கு ரோல் பண்ணிவிட்டு அதையும் அந்த பாக்ஸ்குள்ளேயே வச்சுக்கிறேன். ஒன்று மேலே ஒன்று வைக்காமல் தள்ளி வச்சிட்டிங்கன்னா எடுக்கும் போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திரும்ப அதே டிஷ்யூ பேப்பர் மேலேயே மூடி வச்சிடலாம், ஈரப்பதமும் அப்சர்வ் பண்ணிக்கும், கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ அந்த பாக்ஸையும் மூடி வச்சு நான் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே கொண்டு போய் வச்சுக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பேன் ஒரு காய்கறியும். அதே மாதிரி தக்காளி இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நெட் பேக்கில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது பாட்டுக்கு இருக்கும், ஒன்றுமே பிரச்சனை இல்லை, நம்ம வெளியே கூட வைக்கலாம் தக்காளியை. அதுக்கப்புறம் கோவக்காயும் இந்த மாதிரி நெட் பேக்கில் வைக்கலாம், ஒன்றும் ஆகாது. அதே மாதிரி கத்திரிக்காய் அதையும் நெட் பேக்கில் வச்சுக்கலாம். இதுக்கெல்லாம் பாக்ஸ் போட்டு நம்ம கட் பண்ணணும் அந்த மாதிரிலாம் தேவையில்லை. கத்திரிக்காயெல்லாம் கட் பண்ணக்கூடாது, கோவக்காயும் கட் பண்ணக்கூடாது. ஸோ மற்றது எல்லாமே வந்து நம்ம கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பச்சை பட்டாணி வாங்கி வச்சுப்பேன். அதை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து உரிச்சிட்டு அதையும் ஒரு பாக்ஸில் டிஷ்யூ பேப்பர் விரிச்சிட்டு அதையும் வச்சுட்டு மேலே ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுக்கணும். இது கண்டிப்பாக ஃப்ரீசரில் தான் இருக்கணும். அதுக்கப்புறம் தேங்காய், உங்கள்கிட்ட எத்தனை தேங்காய் இருந்தாலும் அதை உடச்சி சில்லு போட்டு அப்படியும் ஸ்டோர் பண்ணலாம். இந்த மாதிரி துருவியும் வந்து நீங்கள் ஒரு ஸ்பூனோட ஒரு பாக்ஸ் போட்டு நீங்கள் வந்து ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். இது வைக்கும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 வாரமாக 2 வாரம் வரைக்கும் கூட ஃப்ரீசர்லன்றனால நல்லாயிருக்கும். நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வச்சுருக்கிறது ஒரு 1 வீக்குக்கு தான் வச்சுருக்கேன். பொரியல்
பொரியலுக்கு, குழம்புக்கு, சாம்பாருக்கு கூட கடைசியாக தூவி விட்டோம்னா அரைச்சி விட்ட சாம்பார் மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வச்சுக்கலாம். அவ்வளோதான். ஃப்ரீசரில் இதான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பால், தயிர் இதெல்லாம் வச்சுருக்கேன். சைடில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, முட்டை, அந்த இதுக்கு முட்டை மட்டும் தான், வேறு எதுவும் வைக்க மாட்டேன். அதுக்கப்புறம் மயோனைஸ், அப்புறம் சாக்கோ ஸ்ப்ரெட், அதுக்கப்புறம் மாசிக்கா பவுட்ரு இது, அப்புறம் இது மஞ்சள், இது ஓமம், அப்புறம் இது வந்து கேசரி பவுடர், அந்த மாதிரி வச்சுருக்கேன். இது ஃபுல்லாக பவுடர் ஐட்டம்ஸ் இருக்கும். இந்த கடலை மாவு, அரிசி மாவு, பஜ்ஜி மாவு அந்த மாதிரி இருக்கும். இது கஸ்தூரி மேத்தி, அந்த மாதிரி வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் சாஸஸ் ஐட்டம்ஸ், அப்புறம் ஜாமு, இஞ்சி பூண்டு வந்து ரீசெண்டாக இஞ்சி 100 ரூபாய்க்கு விற்றுச்சு. ஸோ ரேட்டு ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு. பட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 50 ரூபாய் என்னமோ இருந்தது. அதனால் அதை வாங்கி வச்சுருக்கேன். எப்போவுமே நான் வீட்டில் தான் அரைச்சி யூஸ் பண்ணுவேன். ரேட் அதிகமாக இருந்தனால இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ், ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும் வெஜிடபிள் பாக்ஸாக இருக்கும். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு தேவையான திங்ஸ் இருக்கும் இல்லையா, அது அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து வெளியே வச்சா வாசனை போய்டும்னு சொல்லிட்டு உள்ளே வச்சுருக்கேன். டீட்டெயில்டாக ஃப்ரிட்ஜ் டூர் ஒரு நாள் போடுறேன். அதுக்கப்புறம் நான் எல்லாமே காட்டுறேன் ஒன்றா என்னென்ன வச்சுருக்கேன்னு. கீழே அந்த ஃப்ளார்ஸ் மட்டும் வச்சுருப்பேன். இப்போ இந்த மாதிரி வந்து தனித்தனியாக ஒன்று மேலே ஒன்று வைக்காமல் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி, ஒரு ட்ரே மாதிரி வச்சுட்டு அதில் வச்சிங்கன்னா ஒரே இதாக எடுத்துகிட்டு என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு உள்ளே வச்சுக்கலாம். ஸோ இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்படி நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம்னாலே போதுங்க, ஒரு வாரத்துக்கு நிம்மதியாக இருக்கலாம். என்னென்ன இருக்குதுன்னு நமக்கு கண்ணுக்கு எதிராகவே தெரியும். அதுக்கேற்ற மாதிரி எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மீல் பிளான் கண்டிப்பாக பண்ணுங்கள். வீக்லி ஒன்ஸ் மீல் பிளான் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணுங்கள். நான் மீல் பிளான் எப்படி பண்ணுறதுன்னு தனியாக ஒரு டீட்டெயில்டு வீடியோ போடுறேன். அதனால் இதை நான் இன்க்ளூட் பண்ணல. ஸோ அதுக்குன்னு ஒரு வீடியோ நான் கண்டிப்பாக போடுறேன். ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேலைக்கு போகிற லேடிஸ்க்கும் வந்து இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.